திமுகவின் வெற்று வாக்குறுதிகளை மக்கள் புரிந்து கொண்டதால் செல்லுமிடமெல்லாம் அதிமுகவிற்கு அமோக ஆதரவு இருப்பதாக ஈரோடு தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் ஈரோடு தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் சமூக சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அன்னதானம் வழங்குவதிலிருந்து சிறப்பாக சமூக சேவை ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றார் என்பது. அந்த வகையிலே இன்னும் ஒரு சமூக சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் இன்னும் அதிகமாக செய்கின்ற வகையிலும், அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தால்தான் மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலும், அதேபோல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கின்ற போதுதான் நமது தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை பெற முடியும் என்ற அடிப்படையில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை 2 லட்சத்திற்கு அளியுங்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார், கழக பொதுச் செயலாளர் தலைமையில் 40 தொகுதிகளிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்றார். தண்டிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அலையா வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது எடப்பாடி ஆட்சி திரும்பி வரும், எப்போது 2026 வரும், இப்போது நாங்கள் 2024 ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய பாட புகட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. எல்லாம் எப்படிங்க கரண்ட் பில் இவ்வளவு ஏறிச்சு, நீங்க காலத்துல ஏறலையே, இப்படிதான் கேட்டுக்கிறாங்க எல்லாரும். எங்க திட்டமெல்லாம் என்னாச்சுங்க, ஆடு மாடு கோழி திட்டம் இல்ல, தாலிக்கு தங்கம் இல்ல, எல்லா பிரச்சனையும் வந்து கொட்டி தீக்கிறாங்க. எல்லா டூப் போட்டது வெளியே வந்துருச்சு. இப்ப திருப்பி ஒரு டூப் போட்டுருக்காங்க. 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறோம், 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறேன் கேஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 5 ரூபா குறைக்கிறேன் நாங்க 3 வருஷமா ஒன்றும் குறைக்கல. அதனால இந்த தேர்தலில் 40க்கு 40 அமோக வெற்றி எடப்பாடியில் கிடைக்கும்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜயபிரபாகருக்கு ஆதரவு தெரிவித்து மதுரை மாவட்டம் திரளி கிராமத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பழகன், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் சிவக்குமார், கணபதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இப்போ 520 வாக்குறுதிகள் இருக்கிறாங்களா, திமுக வாக்குறுதி கொடுத்தா அது என்ன, தண்ணியில கோலம் போடுற மாதிரி. தண்ணியில கோலம் போட்டா எத்தனை தடவை கோலம் போட்டாலும் அந்த கோலம் நிக்குமா, அது அழிஞ்சு போயிடும். ஆகவே திமுக வாக்குறுதி என்பது தண்ணீரிலே கோலம் போடுவதை போல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது கோயிலிலே கோலம் போடுவதை போல, அது தெய்வத்திற்கு என்றைக்கும் நினைவாக அதை செய்ய